Praise the Lord குட்டீஸ். ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, மறுபடியும் உங்க எல்லாரையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கிட்ஸ் செஷனுக்கு ரெடி ஆகி வந்திருக்கீங்களா? என்ன தார்னிகா, நீங்க ரெடியா? நான் எப்பவுமே ரெடி. பாத்தியா, தார்னிகா ரெடி ஆகி வந்துட்டாங்க. நீங்க எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆகி கிட்ஸ் செஷனுக்கு வாங்க. நம்ம இந்த 1 மணி நேரம் ரொம்ப சந்தோஷமா புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு கத்தருக்குள்ள இன்னுமே நம்ம பலப்பட போறோம். போன வாரம் நம்ம படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சோம்? பி ஸ்ட்ராங். எஸ், பலப்படுன்னு படிச்சோம் இல்லையா? நம்ம கடவுளுக்குள்ள பலவானா இருக்கிறது எப்படின்னு கூட படிச்சோம். ஸோ இன்னைக்கும் ஒரு புது விஷயத்தை நம்ம கத்துக்க போறோம். டெய்லி நீங்க கிட்ஸ் செஷன் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்றீங்க, நிறைய விஷயம் கத்துக்கிறீங்க இல்லையா? அதே போல இன்னைக்கும் நம்ம கத்துக்க போறோம் நிறைய புது விஷயம். சரியா தார்னிகா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ண போறோம். ஓகே, எல்லாரும் அழகா வந்திருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. முட்டி போட்டு கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? எல்லாம் ரெடியா குட்டீஸ்? நம்ம ஜெபம் பண்ணலாமா? என்ன தாரணிகா, ஜெபம் பண்ணலாமா? ரெடிங்க ஆண்டி. ஓகே, எல்லாம் இணைந்திருக்கிற எல்லா குழந்தைங்களும் உங்க கரங்களை கூப்பி கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஏசாமியை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். சரிங்களா? ஓகே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா, இந்த நேரத்திலுமாய் தகப்பனே, நீ கொடுத்த இந்த ஆண்டவரே நல்ல கிட்ஸ் செஷனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மறுபடியுமாய் உம்முடைய பாதத்தை தேடி வருகிறதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நேரத்திலுமாய் தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இந்த கிட்ஸ் செஷனுக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு ஆண்டவரே இந்த காரியத்துக்காய் ஆண்டவரை தங்கள் நேரத்தை கொடுக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராகப்பா. இந்த நாள் கூட அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானதாய் ஆசீர்வாதமா இருக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், சொன்ன ரொம்ப அழகா ஜெபம் பண்ணீங்க. ஓகேயா? ஸோ எல்லா நாளும் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் முடிச்சுட்டு அந்தந்த நாளுக்குரிய தலைப்பை ஒரு இன்ட்ரோவா பார்ப்போம். அப்படிதானா? போன வாரம் கூட நம்ம சொன்ன மாதிரி என்ன பார்த்தோம்? பி ஸ்ட்ராங். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கிறது, ஸ்ட்ராங்கா இருக்கிறது, பலவானா இருக்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ஒரு புது தலைப்பு. அக்காலாம் ரொம்ப ரெடியா இருக்காங்க. ஸோ தலைப்பை சொல்லி தருவாங்க. சரிங்களா? தலைப்பை கத்துக்கிட்டு அதுக்குரிய பாட்டு, அப்புறம் கதை, அப்புறம் இன்னைக்கு சூப்பரா என்ஜாய் பண்ண போறோம். ஓகேயா? ஓகே, நம்ம இன்ட்ரோ பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ். ஓகே, இன்ட்ரோ பார்க்க ரெடியா இருக்கீங்களா? அக்கா, இங்க முன்னாடி எல்லாம் பெட்ஷீட்லாம் போட்டு மூடி வச்சிருக்கேன். என்னன்னு பாத்துடலாமா அது? ஓகே அக்கா, ஓபன் பண்றேன். ஓகே, என்ன இருக்கு? 2 பாக்ஸ் இருக்கு. இங்க ஒரு ஜக்ல அக்கா தண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இங்க நிறைய வீடு கட்டுறதுக்கான நிறைய பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படித்தானே? ஓகே, நிறைய பிளாக்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க நிறைய பிளாக்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, இதெல்லாம் என்னதுக்கு இதுக்கெல்லாம்? இதெல்லாம் என்ன பண்றதுக்கு? ஆமால, நம்ம வீடு கட்டுறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படித்தானே? ஓகே, நம்ம இப்ப வீடு கட்டுறதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்க போறோம் அக்கா. 2 பேர் கட்ட போறாங்க. சரி, இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. 2 பேரும் வீடு கட்ட போறாங்க. நான் இந்த கட்டுறதுக்கு யாரு 2 பேர்த்த கூப்பிட போறேன். யாரை கூப்பிடலாம்? நம்ம மகிமாக்கா இருக்காங்க, அப்புறம் நம்ம தார்னிகா இருக்காங்க. எல்லாம் வெல்கம் பண்ணிடலாமா மகிமாக்காவும் தார்னிகாவையும்? வெரி குட். வாங்க 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 தார்னிகா. ஹாய் தார்னிகா. ஹாய் ஜெமிகா. ஹாய் மகிகா. ஹாய் ஜெமிகா. ஓகே, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இப்போ? வீடு கட்டுறதுக்கு. வீடு கட்டுறது தெளிவா தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா? ஆமா ஜெமிகா. சரி சரி, ஓகே. இதுல நீங்க எது சூஸ் பண்ண போறீங்க? ஒரு பேஸ்மெண்ட் மண் இருக்கு, இன்னொன்னுல நமக்கு கல் இருக்கு. எது சூஸ் பண்ண போறீங்க தார்னிகா நீங்க? நான் இந்த கல்ல கட்டினா எங்காச்சும் உடஞ்சிருமோன்னு பயமா இருக்கு ஜெமிகா. அதனால நான் மண்ணே வச்சுக்கிறேன். மண்ணிலே கட்டிக்கிறீங்க. நீங்க மகிமாக்கா? நான் கல்லுலயே கட்டிக்கிறீங்க. ஓகே, நீங்க கட்ட ஆரம்பிக்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஐயோ, சீக்கிரம் கட்டணும். இப்படி நின்னுக்கோங்க. ஓகே, கட்ட ஆரம்பிக்கலாம். நீங்க வேகமா கட்டிட்டு இருக்காங்க. தார்னிகா, நீங்க என்ன போட்டு கட்டுறீங்க? என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்றீங்க? நான் செட்டிநாடு சிமெண்ட் போட்டு கட்டுறேன் ஜெமிகா. நீங்க? நான் ஸ்ட்ராங்கான கம்பி வச்சு கட்டிட்டு இருக்கேன். ஸ்ட்ராங்கான கம்பி எல்லாம் வச்சு பயங்கரமா கட்டிட்டு இருக்காங்க. ஓகே, தார்னிகா மண்ணு மேல கட்டிட்டு இருக்காங்க, நம்ம மகிமாக்கா கல்லு மேல கட்டிட்டு இருக்காங்க. எது ஸ்ட்ராங்கா இருக்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் அக்கா, நீங்க சொல்ற மாதிரி நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். எதுவுமே சும்மாலாம் விட மாட்டேன், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நான் பாத்துடலாமா? டெஸ்ட் பண்ணிடலாமா? கட்டி முடிச்சோடனே நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் இவங்களோட எது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஓகே, நம்ம போன வாரம் என்ன தலைப்பு பார்த்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
வெள்ளப்படல. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு ஜெமிகா கட்டிட்டேன். சூப்பர்னா ஜெமிகா. ஓகே, தானிகா ஃபாஸ்டா கட்டி முடிச்சிட்டாங்க. மகிகா கொஞ்சம் ஸ்லோ முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இப்ப டெஸ்ட் பண்ணிடுவோமா? அக்கா இங்க ஜக் நிறைய வாட்டர் வச்சிருக்கேன். அக்கா ஊத்து போறேன். இது 2 பில்டிங் மேலயே ஊத்து போறேன். எது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அச்சச்சோ, என்ன தானிகா உங்க பில்டிங் விழுந்துருச்சு. என்ன மகிமா அக்காவோட பில்டிங் மேல ஊத்துறாக்கா. அம்மா, பாத்தீங்களா? ஆமா ஜெமிகா, அது நின்றுச்சு, இது விழுந்துருச்சு. நான் தான் சொன்னேன்ல, மணல் மேல கட்டின வீடு என்னாச்சு, இடிஞ்சு போயிடுச்சு. அப்படிதான் விழுந்துருச்சு பில்டிங். என்னாச்சு, மண்ணு அப்படியே சரிஞ்சு போயிடுச்சுங்க. பாத்தீங்களா, மண்ணு தண்ணி ஊத்துனா என்னாச்சு, அப்படியே சரிஞ்சு மண்ணெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஈரமாயிடுச்சு. ஆனா கல் என்னாச்சு, கல் ஒண்ணுமே ஆகல, ஸ்ட்ராங்கா பாத்தீங்களா. பேஸ்மெண்டோட வீடு அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு குட்டீஸ். மகிமாக்கா, நீங்க என்ன ஏன் சூஸ் பண்ணீங்க, இந்த கல்லை ஏன் சூஸ் பண்ணீங்க இது கட்டுறதுக்கு? ஏன்னா கல்ல கட்டினாதாக்கா ஸ்ட்ராங்கா. ஆமால, கல்லுல கட்டினாதான் ஸ்ட்ராங்கா இருக்கு. எப்பவுமே வீடுக்கு பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டாதான் அதுக்கு மேல இருக்க வீடு எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படித்தானே? அதுதான் நம்மளுடைய இன்னையோட தலைப்பு. நம்மளும் நம்மளுடைய லைஃப்ல நம்ம பேஸ்மெண்ட்டை நம்ம கரெக்டா வச்சுக்கணும். நம்ம யார் மேல கட்டணும்? கற்பாரியாகிய கிறிஸ்துவின் மேல நம்மளுடைய வாழ்க்கையை கட்டணும். யார் மேல? கற்பாரியாகிய கிறிஸ்துவின் மேல நம்மளுடைய வாழ்க்கையை கட்டணும். அவர்தான் என்னது, ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட். அப்படித்தானே? ஆமா ஜெமிகா, ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் நம்ம ஏசப்பாதான். சரியா? இன்னைக்குடைய தலைப்பு என்ன தெரியாதுல்ல? உறுதியான அஸ்திபாரம். என்னது? உறுதியான அஸ்திபாரம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். உறுதியான அஸ்திபாரம். உறுதியான அஸ்திபாரம். புரிஞ்சுதா உங்களுக்கு? உறுதியான அஸ்திபாரம் எது? கற்பாரின் மேல கட்டின வீடு தானே நம்ம நிலைச்சு நின்னுச்சு. மணலின் மேல கட்டினது என்னாச்சு, தண்ணி பட்ட உடனே மண்ணெல்லாம் கரைஞ்சு விழுந்து போயிடுச்சு. அப்படிதானே? என்னதான் சிமெண்ட் ஜெல்ல வச்சு கட்டினாலும், பெரிய கம்பியெல்லாம் வச்சு கட்டினாலும் என்ன ஆயிடுச்சு, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லாதனால என்ன ஆயிடுச்சு, கரைஞ்சு போயிடுச்சு. ஆனா மகிமாக்கா பாத்தீங்களா, கண்மலை மீது கட்டும் போது நம்மளுடைய பில்டிங் ஸ்ட்ராங்கா நிலைச்சு நின்னுச்சு. ஓகே, வெரி குட். நம்மளோட தலைப்பு புரிஞ்சதுல? புரிஞ்சுங்க ஜெமிகா. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப நம்ம பிரியாண்டி வந்து நம்மளுக்கு இந்த தீம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே, சரி குட்டீஸ், இன்னைக்குரிய தலைப்பை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? கற்பாறையின் மேல நம்முடைய வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அக்கா அழகா உங்களுக்கு செஞ்சு காமிச்சாங்க. மணலின் மேல கட்டின வீடு எப்படி இருந்தது, கற்பாறையின் மேல கட்டின வீடு எப்படி இருந்ததுன்னு. கற்பாறையின் மேல கட்டின வீடு எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? ஏசப்பா மத்தேயுல ஒரு மத்தேயு சுவிசேஷத்துல ஒரு ஓமையா கூட இந்த காரியத்தை சொல்லியிருக்காங்க. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற மனுஷன் கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான்னு ஆண்டு சொல்றாரு. அப்படிதானே? அதனால நம்மளும் நம்ம ஃபவுண்டேஷன், நம்முடைய அஸ்திபாரமானது கண்மலையாகிய ஏசப்பாவின் மேல கட்டப்பட்டதாய் ஸ்ட்ராங் ஆனதா இருக்கணும். சரிங்களா? நீங்க வேதம் வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, ஆண்டவரை தேடுறதுல, ஆலயத்துக்கு போறதுல நீங்க எப்பயும் உறுதியா இருக்கணும். உங்க வாழ்க்கை கடவுளுக்கு ரொம்ப பிரியமா, ஏசாமிக்கு ரொம்ப பிரியமா இருக்கும்போது அவர் மேலும் உங்க வாழ்க்கையானது முழுவதுமா அவரை டிபெண்ட் பண்ணி சார்ந்து உங்க வாழ்க்கை கட்டுற பட்சத்துல அது எப்பயும் இட்ஸ் வில் பி ஸ்ட்ராங். சரிங்களா? மணல் மேல கட்டின மாதிரி மேலோட்டமா கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தா உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் போது அது என்ன ஆகும், மணல் சரிஞ்சு ஒரு சாயில் எரோஷன் எப்படி விழுந்து அந்த வீடெல்லாம் இடிஞ்சு போற மாதிரி அப்படியே அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்படி இல்லாம நம்ம வாழ்க்கை ஏசாமி மேல நம்ம கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். சரிங்களா குட்டீஸ்? அப்படி ஒரு தீர்மானத்தை தான் இன்னைக்கு எடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு தலைப்பை எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாம். என்ன தலைப்பு? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். என்னது? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஓகே, உறுதியான அஸ்திபாரம். ஓகே, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நம்முடைய அஸ்திபாரம் உறுதியா இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை வச்சு ஒரு பாட்டு கத்துக்க போறோம். சூப்பரான பாட்டு, ரொம்ப சிலு சிலுன்னு, அப்புறம் டுமுன்னு இடி இடிக்கும் போது, மழை பெய்யும் போது எவ்வளவோ நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? மழை வருவது ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா? அதை வச்சு ஒரு சூப்பரான பாட்டு அக்கா சொல்லி தர போறாங்க. ஓகே, கத்துக்கலாமா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான பாட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போன வாரம் நம்ம என்ன பாட்டு கத்துக்கிட்டோம்? தைரியமா கத்துக்கிட்டோம்ல. தைரியமா முன்னோக்கி செல்லுவேன் நம்ம கத்துக்கிட்டோம்ல. ஓகே, இந்த வாரம் தலைப்பு என்ன தார்மிகா?
உறுதியான அஸ்திபாரம். உறுதியான அஸ்திபாரம் என்ன? ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். நம்ம 2 வீடு பார்த்தோம்ல, ஒரு வீடு மண்ணு மேல கட்டினாங்க, இன்னொரு வீடு கல்லு மேல கட்டினாங்க. நம்ம கற்பாறை மேல கட்டின வீடு எப்படி இருந்துச்சு? நிலைத்து நின்னுச்சு, ஸ்ட்ராங்கா இருந்துச்சுல. நம்ம அதே பத்தி தான் பாட்டு பார்க்க போறோம். நம்மளும் யார் மாதிரி இருக்கணும்? கற்பாறை மீது வீடு கட்டினா ஒரு புத்தி உள்ளவனாகவும் நம்மளும் இருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு ஒரு பாட்டு அக்கா சொல்லி தரேன், நீங்க லிரிக்ஸ் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஓகேவா? சில்லு சில்லுன்னு சில்லு சில்லுன்னு சில்லு சில்லுன்னு சில்லு சில்லுன்னு காத்தடிக்குது. காத்தடிக்குது. எப்படி காத்தடிக்குது? சிலு சிலுன்னு காத்தடிக்குது. எப்படி? சிலு சிலுன்னு காத்தடிக்குது. டுமு டுமுன்னு என்ன அடிக்கும்? இடி இடி. இடி இடிக்கும். டுமு 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 டுமுன்னு என்ன அடிக்குது? இடி இடிக்குது. அடுத்து என்னது? சல 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 சலன்னு என்ன பெய்யுது? மழை பெய்யுது. என்னாச்சு? சல 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 சலன்னு மழை பெய்யுது. அப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் உயர்ந்து பெருகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் உயர்ந்து பெருகுது. உயர்ந்து பெருகுது. அப்ப தண்ணி என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா இடியெல்லாம் அடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு உயர்ந்து பெருகும். ஓகேவா? அப்போ கவனமாக கவனமாக வீட்டை கட்டணும். வீட்டை கட்டணும். கற்பாறையின் மேலே கற்பாறையின் மேலே பார்த்து கட்டணும். பார்த்து கட்டணும். கவனமாக கவனமாக வீட்டை கட்டணும். வீட்டை கட்டணும். கற்பாறையின் மேலே கற்பாறையின் மேலே பார்த்து கட்டணும். பார்த்து கட்டணும். மணலின் மீது கட்டும் வீடு மணலின் மீது கட்டும் வீடு அழிந்து போனது. அழிந்து போனது. கற்பாறையின் மேல் கட்டும் வீடு கற்பாறையின் மேல் கட்டும் வீடு நிலைத்து நின்றது. நிலைத்து நின்றது. மணலின் மீது கட்டின வீடு அழிந்து போயிற்று. கற்பாறையின் மேல் கட்டும் வீடு நிலைத்து நின்றது. ஓகே. காசு பணம் கணக்கு பண்ணி காசு பணம் கணக்கு பண்ணி வீட்டை கட்டணும். வீட்டை கட்டணும். கர்த்தரின் வார்த்தையை கர்த்தரின் வார்த்தையை கேட்டு கட்டணும். கேட்டு கட்டணும். காசு பணம் செலவு பண்ணி காசு பணம் செலவு பண்ணி வீட்டை கட்டணும். வீட்டை கட்டணும். கர்த்தரின் வார்த்தையை கர்த்தரின் வார்த்தையை கேட்டு கட்டணும். கேட்டு கட்டணும். கண்மலையாம் இயேசுவின் மீது கண்மலையாம் இயேசுவின் மீது வாழ்வை கட்டணும். வாழ்வை கட்டணும். கண்மலையாம் கிறிஸ்துவின் மீது கண்மலையாம் கிறிஸ்துவின் மீது நம்மளுடைய வாழ்வை கட்டணும். வாழ்வை கட்டணும். ஓகே, உங்களுக்கு ரிக்ஸ் புரிஞ்சுதா? பாடிடலாமா? ஓகே, பாட்டு போட்ட உடனே நம்ம சூப்பர் ஆக்ஷன் பண்ண போறோம். எழுந்திருச்சு நின்னுக்கோங்க. காற்றடிக்குது, டுமுடுமுன்னு டுமுடுமுன்னு இடி இடிக்குது, சலசலன்னு சலசலன்னு மழை பெய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது, ஜிலு ஜிலுன்னு ஜிலு ஜிலுன்னு காற்றடிக்குது, டுமுடுமுன்னு டுமுடுமுன்னு இடி இடிக்குது, சலசலன்னு சலசலன்னு மழை பெய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது. கவனமாக வீட்டை கட்டணும், கற்பாறையின் மேலே பார்த்து கட்டணும், கவனமாக வீட்டை கட்டணும், கற்பாறையின் மேலே பார்த்து கட்டணும், மணல் மேலே கட்டும் வீடு அழிந்து போகுது, கற்பாறையின் மேல் கட்டும் வீடு நிலைத்து நிற்குது, மணல் மேலே கட்டும் வீடு அழிந்து போகுது, கற்பாறையின் மேல் கட்டும் வீடு நிலைத்து நிற்குது, ஜிலு ஜிலுன்னு ஜிலு ஜிலுன்னு காற்றடிக்குது, டுமுடுமுன்னு டுமுடுமுன்னு இடி இடிக்குது, சலசலன்னு சலசலன்னு மழை பெய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது. காசு பணம் கணக்கு பண்ணி வீட்டை கட்டணும். காசு பணம் கணக்கு பார்த்து வீட்டை கட்டணும், கர்த்தரின் வார்த்தையை கேட்டு கட்டணும், காசு பணம் கணக்கு பார்த்து வீட்டை கட்டணும், கர்த்தரின் வார்த்தையை கேட்டு கட்டணும், கண்மலையாம் கிறிஸ்து மேல் வாழ்வை 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 கட்டணும், ஜிலு ஜிலுன்னு ஜிலு ஜிலுன்னு காற்றடிக்குது, டுமுடுமுன்னு டுமுடுமுன்னு இடி இடிக்குது, சலசலன்னு சலசலன்னு மழை பெய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது. வெரி குட், சூப்பரா நீங்க குட்டி. எனக்கு கூட பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல. பாட்டு என்ன சொல்லுச்சு? காற்று அடிச்சது, மழை பெஞ்சது, என்னாச்சு? வீடு என்னாச்சு?
மண்ணு மேல கட்டின வீடு அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தர் மேல கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டணும். அப்படிதானே? வெரி குட். ஓகே, நமக்கு அடுத்து பிரியாண்டி வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பரா பாட்டு பாடினீங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்க இல்லையா? ஆமா, சிலுன்னு படப்படன்னு காற்றடிச்சு மழை பெஞ்சு, ஆனா என்ன வெள்ளம் வந்து அந்த வெள்ளம் பெருகினாலும் நம்ம படிச்ச மாதிரி என்ன ஆக போகுது? ஏசப்பா மேல நம்ம வாழ்க்கை கட்டும் போது எந்த பிரச்சனையோ எந்த போராட்டமோ என்ன விஷயமோ வந்தாலும் சரி, நம்ம லைஃப் என்ன ஆக போகுது? ஆண்டவருக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. ஓகேயா? சரி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம இன்ட்ரோல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல வாழ்க்கை கட்டப்பட்டிருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மேல நம்ம வாழ்க்கை கட்டப்படலைன்னா எப்படி மணல் மேல கட்டப்பட்ட வீடு அழிஞ்சு போனதோ அந்த மாதிரி அந்த வாழ்க்கையில அப்படி ஒரு நன்மை இருக்காது. அது சீக்கிரம் ஒரு ஒடிஞ்சு போறக்குரிய வாழ்க்கையா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி, நம்ம ஒரு 2 பலூன் யூஸ் பண்ணி அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ண போறோம். அதுக்கு நமக்கு ஜெமிகாவும் ரோசி ஆண்டியும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம கூட இப்ப ஓகே ஓகே சரி, இப்போ நம்ம கூட 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஓகே, நம்ம பார்த்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க ஜிம்மி, ஒருத்தவங்க டாமி. சரிங்களா? ஜிம்மி என்ன எடுத்துக்கலாம்? ஜிம்மிய கற்பாறையின் மேல தன்னுடைய வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷனை போல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ற ஒரு நல்ல ஒரு பையன் தான் இந்த ஜிம்மி. சரிங்களா? இவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கு. இங்கே டாமி தன்னுடைய வாழ்க்கை இவருடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமானதாவோ இல்லாம உலக பிரகாரமான காரியங்களை செஞ்சு ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்களா செய்யற ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு பையன் தான் இந்த டாமி. சரிங்களா? இப்படி ஜிம்மியும் டாமியும் இருக்கிற இந்த நேரத்துல இவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது. ஆண்டவருக்குள்ள உறுதியா நிக்கணும், ஆண்டவருக்காக பிரியமா வாழணும்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வரும்போது இவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்க போறோம். பாத்துடலாமா ரோசி ஆண்டி? ஆண்டி. ஓகே, சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த உங்க கேண்டில் வச்சிருக்கீங்களா ஆண்டி? ஆமா ஆமா, கேண்டில் வச்சிருக்கோம். கேண்டில் நம்ம என்ன பண்ண போறோம்? லைட் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் கேண்டில் தெரியுதா? தூக்கி காமிச்சிருங்க. கேண்டில் தெரியுதா உங்களுக்கு எல்லாம்? அக்கா இப்படி வச்சா தெரியுதா? கேண்டில் தெரியுதா? ஓகே, சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பிரச்சனையோ ஒரு பாடோ போராட்டம் ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு பிரியமா வாழணுங்கிறதுல நமக்கு தடையா சத்ரு ஏதோ ஒண்ணு கொண்டு வருவான். ஓகேயா? நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்கு, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றத விடக்கூடாத படிக்க சத்ரு நம்மோடு கூட போராடுவான். அப்படி ஏதாவது ஒரு போராட்டம் நம்ம வாழ்க்கையில வரும்போதும் எப்படி இருக்கு பாருங்க. அந்த நெருப்பு போன்ற பிரச்சனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் வரும்போது பாத்தீங்களா? நெருப்பு படுது. ஆனா அந்த ஜிம்மி வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு. பாத்தீங்களா? நம்ம ஜிம்மிக்கு என்ன காமிச்சோம்? நெருப்பை நம்ம காமிச்சோம். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கை ஒண்ணுமே ஆகல, ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? எவ்வளவு ஸ்ட்ராங். ஏன்னா அவர் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டவராய் விசுவாசம் உள்ளவராய் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றார். இப்ப இங்க பாக்கலாம் டாமி. ஓகே, டாமியை நம்ம பார்க்க போறோம். அவரு இதே மாதிரி போராட்டத்துக்குள்ள பாடுகளுக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ள போகும்போது பாத்தியா அவரோட வாழ்க்கை எப்படி போயிடுச்சு. ஆமா, பாத்தீங்களா? நீங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்க குட்டீஸ், நம்ம கத்துக்கிட்டது போல உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டணும், ஆண்டவருக்கு உண்மையா வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற போது, அதுக்கு விரோதமா சத்துரு உங்களுக்கு விரோதமா போராடும் போது நீங்க ஆண்டவருக்குள்ள உறுதியா நின்று அவனோடு கூட எதிர்த்து போராடி அவனை நீங்க ஜெயிக்கணும். சரிங்களா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படிங்கிறவங்கள அக்கினி சூளையில போடப்பட்ட போது, ராஜாவினால போடப்பட்ட போது கூட அவங்க விசுவாசத்துக்காக உறுதியா நின்னாங்க.
அந்த ஆனா ஆண்டவர் உங்களை கைவிட்டாரா? விடவே இல்ல. அதே போல நம்மளும் ஆண்டவருக்குள்ள இருக்கிற விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களா, நம்பிக்கை உள்ளவர்களா, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்காக உறுதியாக நீங்க நிக்கிறதுக்கு நீங்க பழகணும். சரிங்களா? அதுக்கு நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி வேதம் வாசிக்கிறதுலயும், ஜெபிக்கிறதுலயும், ஆலயத்துக்கு போகிறதுலயும், கர்த்தரை தேடுகிறதுலயும் நீங்க ரெகுலரைஸ் பண்ணும் போதுதான் நீங்க ஸ்ட்ராங் ஆக முடியும். உங்க பேஸ்மெண்ட் அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும், உங்க ஃபவுண்டேஷன் அப்பதான் உறுதியா இருக்கும். சரிங்களா? அப்ப தமால்னு உங்க வாழ்க்கை உடைஞ்சு போகாது, நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். சரியா? ஓகே, நீங்களும் அதை உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? சரி குட்டீஸ், இப்போ நம்ம ரோசி ஆண்டி இருக்காங்க. நம்ம ரோசி ஆண்டி நமக்கு ஒரு நல்ல கதை சொல்லி கொடுக்க போறாங்க. நான் கதை கேட்க ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்களாம் ரெடியா இருக்கீங்களா குட்டீஸ்? ஓகே, நம்ம ரோசி ஆண்டி இப்போ நமக்கு ஒரு கதை சொல்லி தருவாங்க. ஹாய் குட்டீஸ், பார்த்தீங்கல்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், பி ஸ்ட்ராங். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நீ உறுதியாக இருக்கணும் இல்லையா? அப்படி நீ உறுதியாக இருக்கும் போது தான் அந்த யாரு ஜிம்மி மாதிரி எப்போதும் நிலைச்சி இருக்க முடியும். சரியா? உறுதியாக எப்படி இருக்கிறதுன்னு தெரியலையா? அதுதான் ஆண்டி இப்போ கதை மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேயா? நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாமா? ஒரு பெரிய ராஜா இருந்தாரு. அந்த நாட்டுக்கு அவர் தான் சரியான ராஜா அப்படின்னு சொல்லி அநேகர் அந்த நாட்டில் இருக்க எல்லாரும் சொல்ற அளவுக்கு ரொம்ப திறமைசாலியான ராஜா. அந்த ராஜாவால் அந்த நாட்டில் பல நன்மைகள் நடந்திருக்குது. அந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ராஜாவாக இருந்தார். அதனால அந்த ராஜாவுக்குள்ள கடவுள் நம்பிக்கை ரொம்ப இல்லை. என்னோட பலத்தால தான் நான் இந்த நாட்டையே அரசாள்றேன், என்னோட பலன் தான் நான் எல்லார்கிட்டையும் போய் போர் செய்து இந்த நாட்டை இன்னும் பெரிய நாடாக மாற்றி இருக்கிறேன், என்னோட பலத்தால தான் எல்லாமே நடக்குது, நான் இல்லைன்னா நாடுல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ராஜா என்ன பண்றாரு, தன்னோட மனசுல கர்வமா நினைச்சிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ராஜா என்ன பண்றாரு, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம, கடவுளை நினைக்காம தான் நான் என்னால முடியும், என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் என்ன பண்றாரு, ரொம்பவுமே தன்னை பெருமையா நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி நினச்சிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, அவர் நாட்டில் எல்லாம் ராஜாலாம் இருந்தாங்கன்னா தான் எப்படி அரசாள்றோங்கிறத மக்கள் வாயிலேருந்து கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாமல் மாறு வேஷத்தில் அவங்க ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே போவாங்க. அதே மாதிரி நம்ம ராஜாவும் என்ன பண்ணாங்க, மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க. நாட்டுக்குள்ளே போய் மக்கள் எப்படி பேசுகிறாங்க, நம்மளோட ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய நகரத்துல எல்லாம் நல்லா நடக்குதா, நம்ம போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேஷம் போட்டுட்டு ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சார். ஊருக்குள்ள போயிட்டு அவர் என்ன பண்றாரு, இப்ப அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. ராஜா எப்படி போவாரு, நடந்தா போவாரு? இல்லை தானே? ஆமா, அவரு மாறு வேஷம் போட்டிருந்தாலும் ஒரு குதிரை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாரு, குதிரையில டக் 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 டக்னு போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு பஜார் ஒன்று பார்க்குறாரு. அந்த பஜார் பக்கத்தில் 2 பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தார். பார்த்த உடனே ராஜாவுக்கு ஷாக்கு, நம்ம நாட்டில் பிச்சை எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நின்று அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பிச்சைக்காரவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே உத்து பார்க்க ஆரம்பித்தார். உத்து கவனித்து அவங்க என்னமோ சொல்லி கேட்குறாங்களே பிச்சை கேட்கும் போது அப்படின்னு நல்லா காது கொடுத்து சத்தமாக பேசுகிறாங்களே நம்ம கேட்போன்னு காது கேட்டார். கேட்டால் ஒரு பிச்சைக்காரன் ராஜாவோட பேரை சொல்லி, எங்கள் ராஜா இந்த நாட்டு ராஜா ரொம்ப பெரியவர், அவரோட நாட்டில் நான் இருக்கிறேன், எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்குறாரு. இன்னொரு பிச்சைக்காரர் என்ன பண்ணாரு, அவர் பிச்சை எடுக்கும் போது கடவுளுடைய பேரை சொல்லி பிச்சை எடுத்தார். இதை கவனிச்சார் இவர். ராஜா கவனிச்சுட்டு இவருக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. இது என்னடா புது கதையா இருக்குது, பிச்சை எடுக்கிறாங்க, அதில் ராஜா பேரை சொல்லி ஒருத்த பிச்சை எடுக்கிறான், கடவுள் பேரை சொல்லி ஒருத்த பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு யோசித்துக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டார். வந்த உடனே காவலாளியை கூப்பிட்டார். டேய் யாருங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்டோன்னே காவலாளியெல்லாம் குடுன்னு ஓடி வந்தாங்க. வந்தோடனே இந்த மாதிரி அந்த தெருவில் போனீங்கன்னா அங்கே 2 பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, அந்த பஜாரில் போய் அந்த 2 பேரையும் கூட்டிட்டு வா, அரண்மனைக்கு கூட்டிட்டு வா, என்னோட அவைக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, வேகமாக போய் அந்த 2 பேரையும் அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாங்க.
கூட்டிட்டு வந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. ராஜா என்ன பண்ணாரு, அந்த அவங்கள பார்த்து கேட்டாரு, ஆமாப்பா நான் இன்னைக்கு உங்களை கவனிச்சேன், நீங்க 2 பேரும் ஏதோ சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க, என்ன சொல்லி பிச்சை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் சொன்னா, ராஜாவே நான் உங்க பேரை சொல்லி பிச்சை எடுத்தேன். இன்னொருத்தர் சொன்னா, நான் கடவுள் பேரை சொல்லி பிச்சை எடுத்தேன். அப்படியா, நீ எதுக்கு ராஜா பேரை சொல்லி பிச்சை எடுக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன்ட்ட கேட்டாப்புல. உடனே இந்த பிச்சைக்காரன் சொன்னா, ஐயா ராஜா உங்களை நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க, கண்ணால் பார்த்துருக்காங்க, அதனால உங்களை சொல்லி கேட்கும் போது பயத்தில் எனக்கு கண்டிப்பாக பிச்சை போடுவாங்க, அதனால நான் உங்கள் பேரை யூஸ் பண்ணேன் அப்படின்னு அந்த ராஜாவுக்கு அந்த பிச்சைக்காரன் பதில் சொன்னான். இன்னொரு பிச்சைக்காரன் சொன்னா, ராஜா இந்த உலகத்தையே படைச்சது கடவுள் தானே, அவரோட அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது தானே, அதனால தான் அவர் மனசு வச்சாதான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் பணக்காரவங்களா இருக்கிறாங்க, அதனால அவங்கள்ட்ட கடவுள் பேரை சொல்லி நான் பிச்சை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சொன்னோடனே ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை. ஆனாலும் என்ன பண்ணாரு, சரிப்பா 2 பேர் போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு சபையில் இருக்கிற மந்திரியை கூப்பிட்டார். மந்திரியை கூப்பிட்டு, மந்திரியாரே இந்த 2 பேரும் இப்படி சொல்லிட்டு போறாங்களே, இதுல யார் சொல்றது கரெக்டு அப்படின்னு சொல்லி மந்திரி கிட்ட கேட்டார். மந்திரி சொன்னா, ராஜா கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தேன்னு சொன்னான் இல்லையா, அவன் சொன்னதுதான் கரெக்டு, உலகம் முழுவதையும் படைச்சதே தேவன் தானே, அவருடைய சித்தம் இல்லாம எதுவும் நடக்கிறது இல்லை, அதனால அவன் சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி மந்திரி சொன்னார். ஆனா ராஜாவுக்கு அதை ஒத்துக்க முடியல. ஏன்னா ராஜாவுக்குள்ள கடவுள் பயம் இல்லை இல்லையா, கடவுள் நம்பிக்கை இல்லை இல்லையா, அதனால அவர் என்ன பண்ணாரு, ஓகே மந்திரி நீ சொன்னது அப்படியே இருக்கட்டும், கடவுள் பேர்ல அவன் எடுக்கிறதாவே இருக்கட்டும், ஆனா அவன் என் பேரை சொல்லி கேட்டான் பாரு, அவன் தான் நல்லா இருப்பான், யார் நல்லா இருக்கிறான்னு நம்ம பார்த்துடலாமா, நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமா சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்றாங்க. ராஜாவும் மந்திரியும் சேர்ந்து யாரு அந்த பிச்சைக்காரங்கள்ல 2 பேர்ல யார் பேரை சொல்லி பிச்சை எடுக்கிறவங்க நல்லா வாழ்றாங்கன்னு கரெக்டா 1 மாசம் கழிச்சு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு ராஜா சொல்லி வச்சுட்டாரு. இதுக்கிடையில 2 நாளைக்கு அப்புறம் அந்த ஊர்ல அந்த நாட்டுல ஒரு பண்டிகை ஒன்று வந்துச்சு. அந்த பண்டிகையில என்ன ஆச்சுன்னா, வருஷம் நம்ம ராஜா வந்து எல்லா நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடுவார், சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ஒரு பரிசு கொடுத்து அனுப்புவார். அதே பழக்கமா அன்னைக்கு என்ன பண்றாரு ராஜா, எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் துணிமணி கொடுத்து கையோட ஒரு பரங்கிக்காய் கொடுத்து அனுப்புனாரு. பரங்கிக்காய் கொடுத்து அனுப்பினோன்னே எல்லாரும் வந்து ஆசையாக வாங்கிட்டு போனாங்க. அப்படி லைனில் வரும்போது நம்ம 2 பிச்சைக்காரவங்களும் அதே லைனில் வந்தாங்க. ராஜா பார்த்தாரு, கடவுள் பேரில் வந்த பிச்சை எடுத்தான் இல்லையா, அந்த பிச்சைக்காரனுக்கும் எல்லாருக்கும் கொடுத்த பரங்கிக்காவே கொடுத்தாரு. ஆனால் அரசன் பேரில் பிச்சை எடுத்தான் இல்லையா, அவனுக்கு மட்டும் நல்ல பெரிய பரங்கிக்காயை கொடுத்தாரு. அந்த பரங்கிக்காயை வாங்கிக்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ராஜாவும் மந்திரியும் பேசுனது போல இப்ப 1 மாசம் முடிஞ்சு போயிடுச்சு. 1 மாசம் முடிஞ்சு போன பிறகு ராஜா என்ன பண்ணாரு, இப்ப திரும்பவும் மாறுவேஷம் போட்டுட்டு நாட்டுக்குள்ள என்ன பண்ணாரு, போக ஆரம்பிச்சார். நாட்டுக்குள்ள போய் நாட்டு வழக்கமெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குது, மக்கள்லாம் செழிப்பா இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு போகும்போது திரும்பவும் பார்த்தா அதே பஜார் வாசல்ல அந்த அரசன் பேரை சொல்லி பிச்சை எடுத்துட்டு இருந்தான் இல்லையா, அவன் திரும்பவும் அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ராஜா அவனை பார்த்தோன்னு அப்படியே ஷாக் ஆயிட்டு அவன் பக்கத்துல போய், என்னப்பா நீ இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். ஆமா ராஜா, அன்னைக்கு பிச்சை எடுத்த இன்னைக்கு பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு அவன் பதில் சொன்னான். அது தெரிஞ்சிருச்சுப்பா, அதனால தானே நான் கேட்டேன், நீ சொல்லு, நான் உனக்கு நிறைய பரிசுல கொடுத்தனே, இந்த அத்தனை பரிசையும் வாங்கிட்டு நீ எதுக்கு திரும்ப ஒரு பிச்சை எடுக்கிற அப்படின்னு ராஜா கேட்டாரு. ராஜா, நீங்க ஒரே ஒரு பரங்கிக்காய் தான் கொடுத்தீங்க, அந்த பரங்கிக்காவை நான் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், அதனால 5 வெள்ளிக்காசுக்கு அந்த பரங்கிக்காயை நான் விற்றேன். ஆனாலும் 5 வெள்ளிக்காசை வச்சு நான் எத்தனை நாள் சாப்பிட முடியும் நீங்களே சொல்லுங்க, அதனால தான் நான் பிச்சை எடுக்க வந்துட்டேன் அப்படின்னு ராஜா கிட்டேயே அந்த பிச்சைக்காரர் சொன்னான். சொன்ன உடனே ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு, அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஏய், நான் உனக்கு கொடுத்த பரங்கிக்காயை நீ யூஸ் பண்ணல, மடத்தனம் பண்ணிட்ட தெரியுமா, அந்த பரங்கிக்காய்க்குள்ள நான் ஏகப்பட்ட பொண்ணும் பொருளும் வைரம் வைடூரியம் எல்லாம் வச்சிருந்தேன், நீ அதை வெட்டி பார்த்துருந்தேன்னா எவ்வளோ ஏன் அளவுக்கு பெரிய
ராஜ்யத்தில் பாதியை வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வந்தனா மாறி இருக்கலாம். இப்படி பண்ணிட்டியே, மடத்தனம் பண்ணிட்டியே அப்படின்னு அவனை பார்த்து திட்டிட்டு அந்த குதிரையில் என்ன பண்ண ஆரம்பித்தார், வேகமாக போக ஆரம்பித்தார். போயிட்டே இருக்கும்போது இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. என்னடா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு பார்த்தா, ஃபங்க்ஷனில் அங்கே இருக்கிற பெரிய ஆள் யாராக இருக்கிறாப்புல, நம்ம 2வது பிச்சைக்காரரு. ஆமாம், அந்த பிச்சை எடுத்தவரை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். இவன் இவ்வளோ அருமையாக இருக்கிறானே, அவன் பிச்சை எடுத்தவன் அரசன் பேரை சொல்லி பிச்சை எடுத்தவன் அங்கே இன்னும் பிச்சைக்காரனாகவே இருக்கிறான். கடவுள் பேரில் பிச்சை எடுத்தவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறானே, இவனை விசாரிச்சு பார்ப்போன்னு அவனை கூப்பிட்டு, ஆமாம் நீ அன்னைக்கு அரண்மனைக்கு வந்த அதே பிச்சைக்காரன் தானே அப்படின்னு கேட்குறார். கேட்டோன்னா, ஆமாங்கய்யா நான் தான் அரசே அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான். ஆமாம், நீ எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற, உடையெல்லாம் பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப பணக்காரனாக மாறிட்டேன்னு தெரியுது, எப்படி இந்த மாற்றம் 1 மாதத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. கேட்ட உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான், ராஜா ஒவ்வொரு வருஷமும் நான் எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு, நான் ஏற்கனவே பிச்சைக்காரன், எனக்கு வசதி இல்லை, அதனால என் கூட பிச்சை எடுக்கிறவங்க ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பேன். ஆனால் இந்த வாட்டி அதே மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சமைக்கிறதுக்காக நான் வெளியில் போய் காய் வாங்கலான்னு போனப்போ ஒருத்தன் என் கூட அன்னைக்கு உங்கள் அரண்மனைக்கு வந்தான் இல்லையா, அவன் பரங்கிக்காய் இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டான். நான் 5 வெள்ளிக்காசு கொடுத்து அதை வாங்கிக்கிட்டேன். அந்த பரங்கிக்காயை வெட்டும் போது தான் பார்த்தா அதுக்குள்ள நிறைய பொண்ணும் பொருளும் வைரம் வைடூரியம் ஐயோ ரத்தனம் எல்லாம் இருந்துச்சு ராஜா. அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் கர்த்தர் பேரில் கடவுள் பேரில் நானே பிச்சை எடுத்தேன். கடவுள் எனக்கு பிச்சையா பொண்ணையும் பொருளையுமே கொடுத்துட்டாரு. அதனால நான் என்ன பண்ணேன், அதை வச்சு நான் ஒரு பெரிய செல்வந்தனா மாறிட்டேன். அதனால இப்பெல்லாம் நான் பிச்சை எடுக்கிறது இல்லை, இப்போ என் வீட்டிலையே அநேகருக்கு நான் வேலை கொடுக்குறேன் ராஜா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். சொன்ன உடனே ராஜா சந்தோஷமா கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு, அரண்மனைக்கு வந்துட்டாரு. வந்த பிறகுதான் அவர் ஒரு விஷயத்த உணர்ந்தாரு. ஆமா, அரசனால ஒன்றும் செய்ய முடியாது, அரசனும் மனுஷன்தான். ஆனால் கடவுள் நினச்சாருன்னா எதை வேணாலும் செய்யலாம், கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணார், அன்னையிலிருந்து கடவுளை நினைக்க ஆரம்பித்தார், கடவுளை துதிக்க ஆரம்பித்தார். ஆமாம் குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தான், பிச்சை எடுத்ததெல்லாம் விட்டுடுங்க. அவன் என்ன பண்ணான், கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தான். இன்னொருத்தன் என்ன பண்ணான், மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தான். ஆமாம் குட்டி, நீ ஒன்னே நம்பவே கூடாது. ஏன் பலன், என்னால் முடியும், நான் நல்லா படிப்பேன், நானே படித்து நல்லா பெரிய ஆளாக ஆயிடுவேன், ஒரு நாளும் நினைக்காத சரியா? உன்னால் எதுவும் முடியாது. உனக்கு கடவுளுடைய துணை இல்லை அப்படின்னா, உனக்குள்ளாக நீ ஆண்டவரை விசுவாசிக்கலை அப்படின்னா, உனக்குள்ளாக தேவனை துணையாக நீ கூப்பிடலை அப்படின்னா உன்னால் எதுவும் செய்ய முடியாது குட்டி. கண்டிப்பாக கர்த்தருடைய துணை உனக்கு வேணும். ஆமாம், மனசில் நீ அவரை விசுவாசிக்கணும், அவரை உன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அவர் உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் உன்னால் பலப்பட முடியும், உன்னால் உறுதியாக நிற்க முடியும். இன்னைக்கு தலைப்பு என்ன, உறுதியான அஸ்திபாரம் இல்லையா? ஆமாம், இந்த பிச்சைக்காரன் உறுதியாக இருந்தான். நான் பிச்சையே எடுத்தாலும் கர்த்தர் கடவுள் எனக்கு உதவி செய்வார், கடவுள் அன்றன்றைக்கு ஒவ்வொரு வேளை 3 வேளை சாப்பாடும் எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்துச்சு இல்லையா? அந்த நம்பிக்கை உனக்குள்ளேயும் இருக்கணும். கடவுளுடைய நம்பிக்கை, கடவுள் பேரில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் உன்னால் மேன்மையாக வாழ முடியும். ஆமாம், நம்ம வேத புத்தகம் என்ன தெரியுமா சொல்லுது, யோவான் 15:5 நானே திராட்சை செடி, என்னில் நீங்கள் கொடியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. திராட்சை செடியோட இணைஞ்ச கொடியாக நீ இருந்தால் மட்டும்தான் நல்லா பூ பூத்து காய் காய்ச்சி அது பழமாகி அநேகருக்கு பயன்பட முடியும். திராட்சை செடி இல்லாமல் கொடி மட்டும் தனியாக எங்கேயும் பயன்படவே முடியாது சரியா? அப்போ திராட்சை செடியாகிய கிறிஸ்துவாகிய கண்மலை மேலே உன்னுடைய அஸ்திபாரம் இருக்கணும். அஸ்திபாரம்னா என்ன, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் எங்கே இருக்கணும், கண்மலையாகிய கிறிஸ்து மேலே இருக்கணும் சரியா? நீ ஆண்டவரை உண்மையாக பற்றி கொள்ளும்போது மட்டும்தான், ஆண்டவருடைய பலத்தில் நீ வாழும்போது மட்டும்தான், அவரை நீ உன்னுடைய அஸ்திபாரமாக வச்சிருக்கும் போது மட்டும்தான். நம்ம பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, அவர்
உனக்கு தலையாயிருக்கிறார். ஆமா, கண்மலையாகிய கிறிஸ்து தான் உன்னுடைய தலை. சரியா? அப்ப அவருடைய சரீரமாய் இருக்கிற நீ அவருடைய குணநலன்களை பெற்றுக்கொண்டவளாய், அவரை விசுவாசிக்கிறவளாய், அவரை பிரதிபலிக்கிறவளாய் நீ காணப்படும் போது மட்டும்தான் ஆண்டவர் பிள்ளையா நீ வாழ முடியும். எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிறவளா காணப்பட முடியும். கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி நீனும் உன் வாழ்நாள் ஃபுல்லா ஸ்ட்ராங்கானவளா காணப்படுவேன். ஓகேயா? கண்மலை மேல நிக்கிறவங்களா நீங்க காணப்படுவீங்களா? ஓகே, நம்ம இப்ப கர்த்தருக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த நேரத்திலே நாங்கள் கேட்ட இந்த கதையில் வருகிற ராஜாவை போல கத்தாவே, அந்த பிச்சைக்காரனை போல இல்லை தகப்பனே, நாங்கள் அப்பா உண்மை மாத்திரமே நம்புகிற பிள்ளைகளாய் வாழும்படி எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. ஆமேன் தகப்பனே. கண்மலையாகிய அப்பா கற்பாறையாகிய உம்மிடத்திலே அவர்கள் அஸ்திபாரமாய் நம்பிக்கையை வைத்து அவர்களுடைய விசுவாசத்தை வைத்து கத்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் வாழும்படியாக பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுகிறார்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே, தேங்க்யூ ஆண்டி. ஓகே, சரி, இப்போ சூப்பரான ஒரு கதை கேட்டோம் இல்லையா? இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்குரிய மனப்பாட வசனம் நம்ம படிக்க போகிறோம். சரியா? எல்லாம் மனப்பாட வசனம் படிக்க ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் எந்திரிச்சு நேருங்க பார்க்கலாம். ஓகே, ஆன்டி ஆக்ஷன் பண்ணி உங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அந்த மனப்பாட வசனத்தை ஆன்டி ஆக்ஷன் பண்ண சேர்ந்து என் கூட பண்ணி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. தார்னிகாவும் என் கூட வராங்க. நான் ஆக்ஷன் சொல்லித்தரேன், வசனமும் சொல்லித்தரேன். நீங்கள் அக்கா கூட நீங்களும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? கற்றுக்க போறீங்க. ஓகே, கற்றுக்கலாமா? ஓகே. நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணலாதிய. நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், ஒருவன் என்னிலும், நான் அவனிலும், நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஓகே, இன்னொரு தடவை நம்ம ரிப்பீட் பண்ணிடலாம் தார்னிகா. ஓகேயா? நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், ஒருவன் என்னிலும், நான் அவனிலும், நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல பைபிள்ல. யோவான் யோவான் 15:5. யோவான் 15:5. சூப்பரா கத்துக்கிட்டீங்க. என்ன பண்ண போறீங்க? வீட்ல இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ண போறீங்க. ஓகே, இப்ப அக்கா நமக்காக சூப்பரா ஒரு ஸ்கிட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ நம்ம இப்ப ஸ்கிட் பார்க்க போறோம். கதை கேட்டீங்க, ரொம்ப அழகா கதை கேட்டீங்க, மனப்பாட வசனம் படிச்சிருக்கீங்க. இப்போ உட்காந்து நீங்க ஸ்கிட்ட பார்க்க போறீங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்பா தார்னி, ஹாய் ஜெமிகா. Hi, ஜாலியா இருக்கு ஜெமிகா. அப்பா தீம் பார்க்லாம் போயிட்டு ஒரே ஜோர் ஜெமிகா. அந்த ஒலிம்பஸ்ல தான் போட பத்தி எப்படி ஐயோ ஜெமிகா, நாலு அப்பா சாமி நீதான் போச்சு, வயிறுலாம் வலிக்குதுன்னு சொல்லி இறங்கி போயிட்டு முடியவே இல்ல ஜெமிகா. அப்பா சாமி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுடி. பிரியாணி சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட் ஜெமிகா. அதுல செம்ம சக்கரை சூப்பரா இருந்துச்சு ஜெமிகா. கொஞ்சம் கை அமுத்துறியானு கையெல்லாம் டயர்டா இருக்கு ஜெமிகா. எனக்கும் அமுத்தி விடுங்க ஜெமிகா, எனக்கு ரொம்ப வலிக்குது ஜெமிகா. அப்படியே கொஞ்சம் காலும் அமுத்திறேன். சரி தள்ளி விட்டுறாதடி. அப்பா ஒரே இதா இருக்கு. ஆனா ஜாலியா இருந்துச்சுல ஜெமிகா நமக்கு. ஜாலி. ஆனா என்ன டயர்டா இருக்கு. அட ஏன் போர்வை எடுத்து வச்சிருக்கீங்க எப்ப பார்த்தாலும்? ஐயோ உங்க போர்வை இங்க இருக்கு ஜெமிகா. ஐயோ சாமி, போர்வைக்கு சண்டை. பெரிய போர்வை. ஷோ தூங்கலாம். அப்பா அப்பப்பப்பப்பப்பா, தூக்கம் தாண்ட நம்ம வாழ்க்கையே. நல்ல தூங்க வேண்டாம் நம்ம எல்லாரும். அப்பப்பப்பப்பா நல்ல தூங்கலாம் தார்னி. குட் நைட் ஜெமிகா. சொல்ல மறந்துட்டேன். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஸ்வீட் ட்ரீம் ஜெமிகா. அம்மா ஆமாண்டா. ஏய் அதுல போகாத. அப்பப்பப்பப்பா. கையெல்லாம் வலிக்குது.
ஜெமிகா எனக்கு. ஐயோ என்ன யாரோ போட்டாங்க அப்படி தலையில சாமி கழுத்து புட்டாங்க. என் கழுத்து உண்மையாலுமே பிடிக்கலையா? நீங்க கால் புடிச்சல விழுக்குறீங்க. நான் இழுக்கவே இல்லை. என் கழுத்தை நான் உண்மையை சொல்லு. நீ தான் ஜெமிகா நான் பண்ணுவேனா ஜெமிகா? எனக்கு பயமா இருக்கே. என்னமா ஜெமிகா இருக்கும்? ஒருவேளை பிசாசோட கிரியையோ? ஐயோ ஜெமிகா இப்படிலாம் சொல்லாதீங்க ஜெமிகா. நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு சர்ச்சுக்கு போய் 500 ரூபாய் காணிக்கை போட்டு வந்துருவோம். ஜெமிகா 500 வேணாம், 1000 ரூபாய் போட்டுல ஜெமிகா. 1000 ரூபாய் போடலாம். எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லை. காணிக்கை போட்டு வந்துருவோம். போட்டுல ஜெமிகா. ஐயோ போட ஜெமிகா. சர்ச்சுக்கு போல. உடனே போலாம், உடனே போலாம், உடனே போலாம். போல ஜெமிகா. ஐயோ இவங்கள நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. சர்ச்சில் போட்டா காணிக்கை போட்டா நான் விட்டுருவேனா? அவருக்கு போட்ட என்ன பிரயோஜனம்? எனக்கான போட்டா பரவாயில்ல. இன்னைக்கு நைட்டு உங்களை நான் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா காணிக்கை போட்டு வந்தாரு. நீ ஆமா ஜெமிகா நிம்மதியா தரவே இல்ல ஜெமிகா. நிம்மதியா நீ நிம்மதியா தூங்குவா. போனதெல்லாம் இன்னைக்கு நம்ம குறட்டு விடுற சத்தத்துல பக்கத்து வீட்டுல யாரு தூங்க? ஜெமிகா அந்த ஜன்னல் கொஞ்சம் சாத்தி விடுங்க ஜெமிகா. போ என்னால முடியாது. நேத்தெல்லாம் தூங்கலப்பா. எல்லாம் பாக்குறாங்க. நம்ம தூங்குறத எல்லாம் பாக்குற வேலை. ஓ முன்ன நீங்க திருந்தலையா? சர்ச்சில் போய் காணிக்கை போட்டா உங்களை விட்டுருவாங்களா? இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க மாட்டீங்க. ஐயோ ஐயோ யாரோ நசுக்குறாங்க தாரணி. ஐயோ ஜெமிகா அம்மா அம்மா காப்பாத்துமா. ஐயோ அம்மா காப்பாத்துங்க முடியல. ஐயோ ஐயோ என் கழுத்து யாரோ நெரிக்கிறாங்க. ஐயோ 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 என்ன முடியல தாரணி. அம்மா ஜெமிகா ஐயோ இங்க நைட்டு மட்டும் நான் பாத்துக்கிறேன். அம்மா ஐயோ ஐயோ என்ன ஜெமிகா? என்ன ஜெமிகா தூங்க விட மாட்டீங்களா ஜெமிகா? நான் எதுவும் பண்ணலடி உன்னை. முடியல ஜெமிகா. மனசு நிம்மதியா கூட தூங்க முடியாம இருக்குது ஜெமிகா. ராத்திரி ஐயோ நான் இனிமே தூங்கவே மாட்டேன்டா சாமி. நான் காலையில வரைக்கும் விட்டு முடிச்சிட்டே இருக்க போறேன். ஜெமிகா தூங்க வேணாம் ஜெமிகா. ஜெமிகா பயமா இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் முடிச்சுக்கிறாங்க வர நம்ம ஜெமிகா. என்ன பண்ணலாம்? நாளைக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். எப்படி மூடியே இருக்கிற ஜெமிகா நானு. ஏய் மூடியெல்லாம் இருக்காத. வேணாம் ஜெமிகா. நம்ம காணிக்கு போட்டு பார்த்தா வேலைக்கு ஆகல. ஆமா ஜெமிகா. நான் என்ன தெரியுமா பண்ணலாம்? நல்ல சத்தமா ஒரு பாட்டை போட்டு நல்ல பைபிளை தலைமாட்டில வச்சு தூங்கிடுவோம். ஆமா ஜெமிகா. பைபிள் வச்சா ஒண்ணு வராது. பாட்டை போட்டு தூங்குறோம். சரி ஜெமிகா தூங்குற ஜெமிகா. வா நான் போயிட்டேன். இன்னைக்கு நல்லா தூங்குறோம். சரி ஜெமிகா. எப்பா இவங்களுக்குலாம் எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? முதல்ல என்னன்னா காணிக்கை போட்டாங்க, இப்படி என்னன்னா பைபிள் எடுத்து தலைக்கு வச்சுக்கிறாங்கிறாங்க, பாட்டு போறாங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணா நான் போயிடுவேனா? இதெல்லாம் பண்றது உன்ன எனக்கு கோபம் தான் ஆக்குது. இன்னைக்கு நைட்டு உங்களை தூங்க விட்டு நான் யாருன்னு காட்டுறேன். ஜெமிகா நான் போர்வை எடுத்தே போயிட்டா ஜெமிகா. ரொம்ப தூங்க வரும். நான் தூங்கவே இல்லை. வாங்க ஜெமிகா வாங்க ஜெமிகா. தூங்கவே இல்லை. ஒரு வேலையும் ஒழுக்கமாவே செய்ய முடியல. ஒரு ஜெமிகா கொட்டாவியோ வந்துட்டே இருக்குப்பா. ஜெமிகா ஒரு பாட்டை போட்டுடுவா. அதான் டிவி ஜெமிகா ரிமோட் எடுமா. எடுத்து போட்டுடலாம் ஜெமிகா. ஏதோ ஒரு சேனல் பாட்டு நல்லா இருக்கு. இதெல்லாம் நினைச்சா என்ன பண்றது? இங்க இது ஓ பைபிளா? பைபிள் தலைக்கு வச்சு என்ன பிரயோஜனம்? பாட்டு கூட தோற்றான்னு பாத்தீங்களா? எனக்கு பாட்டு என்னோட பாட்டு தானே, நல்லா ஆடுவேன். இவங்களை என்ன பண்றது? ரொம்ப ஓவர் பண்றாங்களே. இன்னைக்கு நைட்டோட அவன் முடிச்சிட வேண்டியதுதான். ஐயோ
என்னடி காலை பார்த்தா நடு ராத்திரியில இனிமே தூங்கவே கூடாது. காலையில வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கோம். எந்திரிச்சோடனே முதல் வேலை ரோசி ஆண்டி போய் பாக்குறோம். சரி ஜெமிகா, சரி ஜெமிகா. இந்த பிசாசு ரொம்ப நம்மள பாட்டு எடுக்கறான் ஜெமிகா. என்ன பைபிள் வச்சு பார்த்துட்டோம், பாட்ட போட்டாச்சு, காணிக்கை போட்டாச்சு. முடியல. டைம் எவ்வளோ ஜெமிகா? 5 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு கிளம்பலாம். ஜெமிகா கிளம்பலாம். நீ 1 நிமிஷம் தான் இருக்குது. கிளம்பிடுவோக்கா. 6 மணி ஆச்சா? கோழி வேற கூவலையே இன்னும். சேவை கூவனாதானே போய் பிடிச்ச மாதிரி. இந்த சேவலும் நீ எப்பதான் குளிக்க வேண்டாமா? குளிக்க வேண்டாம். முக்கியம் நம்மளுக்கு, நம்ம உயிர் தான் நமக்கு, தூக்கம் தான் முக்கியம் நம்மளுக்கு. குளிச்சிட்டு போயிடலாம். வாங்க ஜெமிகா போலாம். குளிக்க வேண்டாம் ஜெமிகா. ஏசப்பா, பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு பிரைஸ் லார்ட் ஆண்டி. ஏய், என்னது இது இந்நேரத்துல காலகத்தால? ரோசி ஆண்டி 3 நாளா தூங்கலைங்க ஆண்டி. என்னது இப்படி இருக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ ஆண்டி 3 நாளா தூங்கலைங்க ஆண்டி. எங்க வீட்ல ஒரே பிசாசு தொல்லைங்க. நைட் ஆனா காலெல்லாம் இழுக்குது. பேசவே முடியலங்க ஆண்டி. காணிக்கெல்லாம் போட்டோங்க ஆண்டி. இப்ப தச்சுல போய் அது மட்டும் இல்லைங்க ஆண்டி, பைபிள பைபிளெல்லாம் வச்சோம். பாட்டுல போட்டோம். ஆமாங்க ஆண்டி. அப்பாலே போ சாத்தானே. ஆமாங்க ஆண்டி. வேற என்னலாம் பண்ணீங்க? பைபிள் பக்கத்துல வச்சோம் ஆண்டி. தலைவலி பக்கத்துல. ஆமாங்க ஆண்டி. தலைவலி ஆகுது? ஆமா. இது தலைவலியா? பாதுகாப்பு. கனவுல எருமாடு முட்டை வந்தா இது வச்சு படுத்துக்கிட்டோம்னா போயிருமில்லைங்க ஆண்டி. அதுக்காக ஆண்டி. உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? தலையில வச்சுட்டு படுத்தா கனவு வராதுன்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? நாங்களாம் என்னத்துல நினைச்சு அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. நான் இங்க சொல்றேன், பரிசுத்த வேதாகமும் உங்க கையில இருக்குது இல்லையா? அது தலையில வச்சு படுக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்படல. சரியா? பைபிளை திறந்து படிக்கணும். சரியா? பைபிளை திறந்து படிச்சு வசனத்தை உள்வாங்கி உன்னுடைய மனதுல நீ இன்னைக்கு ஃபுல்லா செஞ்ச எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணிட்டு நீ நல்லா தூங்குனீன்னா உனக்கு கண்டிப்பா நல்ல தூக்கம் வரும். சரியா? ஜெபம் பண்ணா நல்லா தூங்கிடலாம். ஆமா, நீ பைபிள் வாசிச்சு அதன்படி நடக்கணும். பைபிள் வாசிச்சு அதன்படி நடக்கிறதுக்காக தான் உன் கையில பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குது. சும்மா செல்ஃப்ல வைக்கிறதுக்கோ இல்ல தலையில வச்சுட்டு தூங்குறதுக்கோ உனக்கு பைபிள் கொடுக்கப்படல. சரியா? பைபிளை வாசிக்கணும், அதுல சொல்லப்பட்டபடி நீ நடக்கணும். நீ தப்பிதமா நடந்திருந்தேன்னா முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது டெய்லியும் பைபிள் வாசிங்க. வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. அப்ப உங்களுக்கு கெட்ட கனவும் வராது, பிசாசு தொல்லையும் இருக்காது. சரிங்க ஆண்டி. பண்றோங்க ஆண்டி. நாங்க கண்டிப்பா பண்றோம். ஆலயத்துக்கு போய் 500 ரூபாய் போட்டாலாம் உனக்கு நிம்மதி கிடைக்காது. பைபிளை படிச்சு அதன்படி நடக்கும் போது, ஆண்டவருடைய பிள்ளையா நடக்கும் போது மட்டும்தான் உனக்கு நல்லது கிடைக்கும். சரியா? தேங்க்யூங்க ஆண்டி. ஓகேடா, பை. இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்கிறோம், நல்லா தூங்குறோம். ஜெமிகா தூங்கல நம்ம யாரும் எழுப்பவே முடியாது. ஆமா ஜெமிகா. அப்படி வாங்க ஜெமிகா, நம்ம பைபிளை படிப்போம். ரோசி ஆண்டி சொன்ன மாதிரி அந்த 91 சங்கீதம் எடுங்க ஜெமிகா. என்ன ஜெமிகா எங்க இருக்குன்னு தெரியல. எத்தனை பக்கம் ஜெமிகா? படிச்சிருந்தாலும் முன்ன பின்ன இப்பதானே படிக்கிறோம். எடு, தேடி எடு. நான் எடுத்துட்டேன். நான் எடுத்துட்டேன் ஜெமிகா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி ஜெமிகா இது வரைக்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடுமாடு கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். பாரு எப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. நம்ம ஜோமன்னா தாரணி பைபிள்ல போட்டிருக்கு பாரு. இயேசுப்பா இதுக்கெல்லாம் நம்ம விலக்கி காப்பாங்களாமல்ல. ஆமா ஜெமிகா, பயங்கரத்துக்கும் எல்லாம் இருள் நடம கொள்ளை நோய்க்கும் நமக்கு இருட்டுல தான் இந்த பிசாசு. ஆமா ஜெமிகா, ஜோம் பண்ணி பார்க்கலாம் தான். சரிங்க ஜெமிகா, நம்ம ஜோம் பண்ணலாம். இயேசுப்பா எங்களை மன்னிச்சிருங்க இயேசுப்பா. நாங்க நிறைய தப்பு பண்ணிருக்கோம் இயேசுப்பா. நாங்க உறுதியான அஸ்திபாரமான உங்க மேல எங்களுடைய வாழ்க்கையை கட்டாம நாங்க நிறைய உலக பிரகாரமான காரியங்கள் மேல எங்களுடைய வாழ்க்கையை கட்டியிருக்கோம். ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நாங்க தூங்கி 3 நாள் ஆச்சு இயேசுப்பா. எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க இயேசுப்பா. இந்த பிசாசு துரத்துங்க இயேசுப்பா. இந்த பிசாசு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றோம் இயேசுப்பா. எங்களை மன்னிச்சிருங்க இயேசுப்பா. இந்த வசனத்தை சொன்ன மாதிரி எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க இயேசுப்பா. நாங்க தூங்கும்போது நல்ல தூக்கத்தை எங்களுக்கு இயேசுப்பா. காலையில உங்களுக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி ஜெமிகா, தூங்கலாம்.
தூங்கலாம் ஜெமிகா. ஐயோ இன்னைக்காச்சும் நிம்மதியா தூங்கணும் தாரணி. ஜெமிகா ரொம்ப நாள் ஆச்சு தாரணி தூங்கியே தூக்கத்தே மறந்துட்டோம் நம்ம. ஆமாங்க ஜெமிகா இந்த பிசாசு எல்லாம் வரவே கூடாது. அப்பா நல்லா தூங்குனியா தாரணி? ஆமா ஜெமிகா. அப்பா நல்லா தூங்கிட்டா சாமி. ஜோம் பண்ணோம்ல. ஆமா ஜெமிகா. வரவே இல்ல தாரணி. சந்தோஷமா தூங்குனா ஜெமிகா. ரொம்ப நன்றி இயேசுப்பா. ரொம்ப தேங்க்ஸ் இயேசுப்பா. இயேசுப்பா எங்க வாழ்க்கையில உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டோம் சுவாமி. ஆண்டவரே கற்பாரை மீது உங்களுடைய மேல நாங்க எங்களுடைய வாழ்க்கையை கட்டுறோம் இயேசுப்பா. மன்னிச்சுங்க இயேசுப்பா. தேங்க்ஸ் இயேசுப்பா. அப்பா சரி வேலை பார்க்கலாம். ஓகே ஜெமிகா. போய் பல்லு வலக்கு அப்படியே போயிடாத. சரி ஜெமிகா. ஓகே, ஒரு சூப்பரான நாடகத்தை நீங்கெல்லாம் பார்த்தீங்க இல்லையா? ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க இதுல என்ன கத்துக்கிட்டீங்க? குட்டீஸ் எல்லாரும் என்ன கத்துக்கிட்டீங்க? இந்த ஸ்கிட்ல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க? ஆமா, நம்முடைய பேரளவுக்கு நம்ம பேர்ல கிறிஸ்தவ பேர்களை வச்சுட்டோ இல்ல வந்து நம்ம வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பைபிள விஷயத்தினாலேயோ நம்ம வாழ்க்கை வந்து ஸ்ட்ராங்கா இருக்க போறது கிடையாது. ஏதோ ஒரு சின்ன சத்துருவோட போராட்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆடிடுறோம், விழுந்து போயிடுறோம், நம்மளால ஜெயிக்க முடியறது இல்லை. அப்படிதானே குட்டீஸ்? ஆமா, இனிமேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த மேலோட்டமான வாழ்க்கை இல்லாம உண்மையாகவே நம்மளுடைய வாழ்க்கைய ஆண்டவருக்குள்ள உறுதியா நம்ம கட்டணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, வேதம் வாசிச்சு ஜெபிச்சு கர்த்தருக்கு பிரியமாவும் கர்த்தருக்கு உண்மையான பிள்ளைகளாயும் நீங்க இருக்க போறீங்க. சரிங்களா? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதுலையும் வேதம் வாசிக்கிறது மாத்திரம் அந்த வேதத்தில் உள்ள எழுத்துக்களுக்கு வார்த்தைகளுக்கு நம்முடைய செவியை சாய்த்து அதன்படி நடந்து அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயும் கூட நம்ம இருக்கும் போதுதான் நம்முடைய அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். வீடு அதுல ஸ்திரமாய் கட்டப்படும். அந்த வீடு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும். நம்மள எங்க போக முடியும், ஒரு நாள் கர்த்தருக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்துல போய் சேர முடியும். சோ இன்னைக்கு நீங்க எடுக்கிற இந்த தீர்மானம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க மேலோட்டமான ஒரு வாழ்க்கை அல்ல, தேவனுக்கு முன்பதாய் என்ன பண்ணும், உங்க வாழ்க்கையை ஸ்திரமாய் உறுதியாய் திடமாய் கடவுளுக்கு முன்பாய் நீங்க கட்டுறதுக்கு நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க. சரிங்களா? நம்ம கத்துக்கிட்ட பாட்டை மறுபடியும் பாடி நம்ம ஆக்ஷன் பண்ண போறோம். பண்ணிட்டு நம்ம கடைசியா நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நம்மை நாமே அர்ப்பணித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். சரிங்களா? ஓகே குட்டீஸ், உங்களுக்கு எல்லாம் பாட்டு நல்லா தெரிஞ்சிருக்கும். பாடலாமா? நம்ம எல்லாம் எந்திரிச்சு நின்னுட்டீங்களா? எப்படி எந்திரிச்சு நிக்கணும் தார்னிகா? ஸ்ப்ரிங் மாதிரி எந்திரிச்சு நிக்கணும். எந்திரிச்சு நின்னுட்டீங்களா? பாடிடலாமா? ஓகே, எல்லாம் அக்கா கூட சேர்ந்து சூப்பரா ஆடுங்க. ஜிலுஜிலுன்னு காற்றடிக்குது, டுமுடுமுன்னு இடி இடிக்குது, சலசலன்னு மழை பெய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது, ஜிலுஜிலுன்னு காற்றடிக்குது, டுமுடுமுன்னு இடி இடிக்குது,
சலசலன்னு சலசலன்னு மழை பெய்யுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது கவனமாக வீட்டை கட்டணும் கற்பாறையின் மேலே பார்த்து கட்டணும் கவனமாக வீட்டை கட்டணும் கற்பாறையின் மேலே பார்த்து கட்டணும் மணல் மேலே கட்டும் வீடு நுழைந்து போகுது கற்பாறையின் மேல் கட்டும் வீடு நிறுத்தி நிற்குது மணல் மேலே கட்டும் வீடு நுழைந்து போகுது கற்பாறையின் மேல் கட்டும் வீடு நிறுத்தி நிற்குது ஜிலு ஜிலுன்னு ஜிலு ஜிலுன்னு காற்றடிக்குது டுமுடுமுன்னு டுமுடுமுன்னு இடி இடிக்குது சலசலன்னு சலசலன்னு மழை பெய்யுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது காசு பணம் கணக்கு பார்த்து வீட்டை கட்டணும் கர்த்தரின் வார்த்தையை கேட்டு கட்டணும் காசு பணம் கணக்கு பார்த்து வீட்டை கட்டணும் கர்த்தரின் வார்த்தையை கேட்டு கட்டணும் கண்மலையாம் கிறிஸ்து மேலே வாழை 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 கட்டணும் ஜிலு ஜிலுன்னு ஜிலு ஜிலுன்னு காற்றடிக்குது டுமுடுமுன்னு டுமுடுமுன்னு இடி இடிக்குது சலசலன்னு சலசலன்னு மழை பெய்யுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உயர்ந்து பெருகுது ஓகே வெரி குட் குட்டீஸ் ரொம்ப அழகா பண்ணீங்க நம்ம பிரியாண்டி வந்து இப்போ நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க ஓகே குட்டீஸ், இன்னைக்கு செஷன் ரொம்பவே நமக்கு ஆசீர்வாதமா இருந்தது இல்லையா? 1 மணி நேர செஷனை கடவுள் நமக்கு ரொம்ப ஆசீர்வதித்து கொடுத்தார். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்னா என்ன, நம்ம அந்த வாழ்க்கை எப்படி ஆண்டவருக்குள்ள கட்டப்பட்டிருக்கணும், இதை குறித்து நம்ம பார்த்தோம். நல்ல ஒரு மனப்பாட வசனத்தையும் கூட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. உங்கள் வீடுகளில் அந்த மனப்பாட வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும், படித்து எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரிங்களா? இனிமேட்டு உங்கள் வாழ்க்கை சாதாரண ஒரு வாழ்க்கையாய் அல்ல, மேலோட்டமாக இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாய் உறுதியாய் கட்டப்பட்டவர்களாய், கண்மலையாகி கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டவர்களாய் உங்களுடைய வாழ்க்கை உறுதியாய் இருக்கணும்னு சொல்லி நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்றோம். நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த நேரத்துல இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் இருந்தது போல இல்லை, இனி என் வாழ்க்கை இன்னும் சிறப்பானதா இருக்கணும், இன்னும் உமக்கு நான் பிரியமா வாழணும், என்கிட்ட இருக்கிற குறைகளை மாற்றுங்க, ஒரு மேம்போக்கான வாழ்க்கை இல்லை, ஏசப்பாவுக்காக இன்னும் நான் செயல்படணும்னு சொல்லி நீங்க ஜெபிக்க போறீங்க, சரிங்களா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை ஸ்தோத்திரிக்கிற இயேசு சுவாமி, அப்பா, இந்த வேளையிலே தகப்பனே, எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்காய், குட்டி பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இத்தனை நேரம் ஆண்டவரே அப்பா, உமக்குள்ளாய் அஸ்திபாரம் போடப்படுகிற வாழ்க்கையை குறித்து கேட்டார்கள். ஆண்டவரே, கேட்ட அவர்களுடைய இருதயத்திலே இந்த வசனங்கள் கிரியை செய்ய உதவி செய்யுங்க. அவங்க வாழ்க்கையும் கூட இதுவரைக்கும் ஒருவேளை ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்படாத ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திர மணலின் மேலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாத ஒரு வாழ்க்கையாக இருக்குமானால் இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலையின் மேல கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள பிள்ளைகளாய் இவர்கள் வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இவங்க வாழ்க்கையில புத்தியுள்ள பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த கரத்திலே தாழ்த்திப்பு கொடுக்கிறோம், நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், ஸோ இன்னைக்கு செஷன் ரொம்ப நமக்கு ஆசீர்வாதமா இருந்தது. இதே போல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜெஹோலியா டிவில இருந்து கிட் செஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாள் 5 மணிக்கு வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் புது புது காரியங்களை கடவுள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், சரியா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். பாய் குட்டீஸ்.